வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிலபஸ் அவங்க ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் டீகோட் பண்ணி சப் டாபிக்ஸ் என்னென்ன படிக்கணும், எங்கெங்கே படிக்கலாம், இதெல்லாம் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடி தான். நான் மெயினாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் புக்ஸை வச்சு தான் நம்ம பேசவே போகிறோம். ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த இதே இருக்க போது. எதெல்லாம் மெயின் ரிசோர்ஸஸாக வச்சுக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான் ஹிஸ்ட்ரி. ஸோ மெயினாக அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அல்லது ஹியூஜ் சிலபஸ் இருக்கக்கூடியது வந்து ஹிஸ்ட்ரி தான், ரைட்? இப்போ ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மூணாக பிரிக்கலாம் ஹிஸ்ட்ரியை. ஆன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, ஐஎன்எம் அல்லது மாடர்ன் இந்தியா, எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த 3 டாபிக்குமே வரும். இது போக நீங்கள் சம் பார்ட் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் நீங்கள் படிக்கணும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் எதெல்லாம் படிக்கணும்? இப்போ ஆன்ஷியன் இந்தியா அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி. அதுக்கப்புறம் வேதிகேஜ் படிக்கணும், வேத காலம் படிக்கணும். புத்திசம், ஜெயினிசம், மௌரியர்கள் படிக்கணும், மௌரியாஸ். தென் குப்தாஸ், ரொம்ப முக்கியமானது குப்தாஸ். தென் போஸ்ட் குப்தா பீரியட் அப் டு முஸ்லீம் இன்வாஷன் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம், போஸ்ட் குப்தா பீரியட். இதெல்லாம் வந்து மெயின். இதோட சேர்த்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய வரலாறு. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் யார் யார் வருவா? பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், இவங்க எல்லாரை பற்றியுமே நீங்கள் படிக்கணும். என்ன படிக்கணும்? இவ்வளோ டாபிக் படிக்கணும், ரொம்ப வாஸ்டான ஒரு பார்ட்டு. என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபேக்ட் மட்டும் படித்தா போதும். ஃபேக்ட்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ் வேலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்னென்ன நகரங்கள் இருந்துச்சு, ரைட்? இப்போ பேசிக்காக உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ மொஹஞ்சதாரோ, வேற மொஹஞ்சதாரோவில் என்னென்ன இருந்துச்சு, மொஹஞ்சதாரோவை யார் கண்டுபிடிச்சா, எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் மட்டும் நீங்கள் படித்தா போதும், ரைட்டா? இவங்க கொஸ்டின் வந்து டைரெக்டாக ஃபேக்டாக தான் இருக்கும், ரொம்ப டெப்த்தாக போயெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும் படிக்கணும். ஃபேக்ட் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், ரைட்? எந்த ஃபேக்டையுமே விட்டுறக்கூடாது, ஓகே? அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ குப்தா பீரியட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு அரசரோட டைம் லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட்டாக ஞாபகத்தில் வைக்கணும். அவர் இந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் ஆட்சி செஞ்சார், அவர் காலத்தில் நடந்த போர்கள் என்னென்ன, யாரோட போர் புரிஞ்சாரு, எந்த ஆண்டில் போர் புரிஞ்சாரு, அந்த போரோட ரிசல்ட் என்ன, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும், ரைட்டா? சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்கள் ஒவ்வொரு உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் ஒரு 10 அரசர்கள் இருப்பாங்க. படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி, ஓகேவா? இல்லை இப்போ தான் நான் ஜிஎஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரைட்? நான் மிடிவல் இந்தியாவை சொல்லிடுறேன், அப்புறம் சோர்சஸை பற்றி பேசலாம், ரைட்? மிடிவல் இந்தியா வந்து முஸ்லீம் இன்வாஷனில் ஸ்டார்ட் ஆகும். முஸ்லீம் இன்வாஷன், இஸ்லாமியர் வருகை. இஸ்லாமியர்கள் வந்து 712 முகமது பின் காசிம் வந்திருப்பார் இல்லையா? அதில் ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக ஒவ்வொரு ஆளாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும், ரைட்? டெல்லி சுல்தானேட் படிக்கணும், டெல்லி சுல்தானேட் படிக்கணும். முகலாயர்கள், அப்புறம் விஜயநகரம் பாமினி, ரைட்? விஜயநகர் பாமினி. பக்தி மூமெண்ட், பக்தி இயக்கம் படிக்கணும். அதே மாதிரி இதோட பேரலா சூஃபி மூமெண்ட் படிக்கணும், ரைட்? இவ்வளவுதான் வந்து வரும். இப்போ இதுல படிக்கும்போது நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்டரேச்சர், ரைட்டா? ஆர்ட் ஆர்கிடெக்சர்னா அவங்களுடைய ஓவிய கலையா இருக்கலாம். முகலாயர் காலத்துலலாம் ஓவியங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய கட்டிடக்கலையை பற்றி படிக்கணும், இலக்கியங்களை பற்றி படிக்கணும். ஒவ்வொரு நூலையும் எழுதினவர் யாரு, எந்த காலத்தில் எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும், ரைட்டா? இதுவுமே கொஞ்சம் வாஸ்டானது தான். மெதுமெதுவாக படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்க வேண்டிய மேஜர் டாபிக்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த டாபிக்ஸில் இருக்கிற எல்லா ஃபேக்டையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆர்ஆர்பி வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கவே மாட்டாங்க. அதனால நீங்கள் தாராளமாக ஃபேக்டை மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், ரைட்டா? இப்போ இதில் ஆன்ஷியன்ட்டுக்கான சோர்ஸ் என்ன? இப்போ நீங்கள் ஆன்ஷியன் இந்தியா படிக்க போறீங்க அப்படின்னா ஆன்ஷியன் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து 6th சோசியல் சயின்ஸ் புக்கு,
6th சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்தீங்கன்னா அதுல வந்து இண்டஸ் வேலியில ஸ்டார்ட் ஆகும். இண்டஸ் வேலி அப்படியே வரிசையா வரும். ரைட்டா 6th 3வது டேர்ம் முடிக்கும் போது குப்தாஸ் முடிஞ்சிருக்கும். ரைட்டா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி 7th வரும். சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வந்து 7th சோஷியல் சயின்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி மிடிவல் இந்தியாவும் 7th சோஷியல் சயின்ஸ். 7th சோஷியல் சயின்ஸ். இது ரெண்டு தான் மெயின் சோர்ஸ். ரைட்டா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் மட்டும் தான் நான் சொல்றேன். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ல மட்டுமே படிங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே மோர் தென் எனாஃப் தான். இல்ல நான் டைரக்டா என்சிஆர்டி படிக்கிறேன்னா தாராளமா நீங்க என்சிஆர்டி படிக்கலாம். அதுலயும் இதே 6th 7th தான். தாராளமா படிக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ 6th ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஆன்சியன்ட் இந்தியா கவர் ஆகும். அதே மாதிரி 7th சோஷியல் சயின்ஸ் படிச்சீங்கன்னா மிடிவல் இந்தியா கவர் ஆயிரும். அதுலயே இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரியுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ரைட். இல்ல நான் இன்னும் டெப்தா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டெப்தா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 11th ஹிஸ்டரி வால்யூம் 1, 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம் வால்யூம் 1, அது ஃபுல்லா ஆன்சியனும் மிடிவலும் சேர்த்து கவர் ஆகும். ரைட்டா நீங்க ஹிஸ்டரி ரொம்ப டெப்தா படிக்கணும் மட்டும் அது போங்க, அது ப்ரிஃபரபிள் கிடையாது. 6th 7th தெளிவா படிங்க, அதுவே போதும். ரைட்டா உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்துல 11th ஹிஸ்டரி வால்யூம் 1 படிங்க. உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஃபேக்ட்டை மட்டும் தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு இண்டஸ் வேலியில என்னென்ன ஃபேக்ட்லாம் உங்க கண்ணில் படுதோ எல்லா ஃபேக்ட்டையும் அப்படியே வரிசை எழுதி வச்சு பரிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, ரொம்ப பெட்டரா இருக்கும். ரைட்டா இப்போ ஆன்சியன் மிடிவல் 2 பார்ட் படிச்சிட்டோமா. 3வது பார்ட் வந்து மாடர்ன் இந்தியா அல்லது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பியர் வருகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். யூரோப்பியன் இன்வாஷன்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஐரோப்பியர்கள் வருகை, யூரோப்பியன் இன்வாஷன், ஐரோப்பியர் வருகையை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ரூலிங், ஐரோப்பியர் ரூலிங் எல்லாரையுமே படிக்கணும். பிரிட்டிஷ், பிரெஞ்சு, டேனியர் எல்லாரையுமே நீங்க படிக்கணும். படிச்சுட்டு அவங்க இந்தியாவில் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க, அவங்களோட பொலிட்டிக்கல் எப்படி இருந்துச்சு, இந்தியாவோட ரூலிங் நீங்க படிக்கணும். அதே மாதிரி இடையில வந்த ரிவோல்ட்டு, அதுக்கப்புறம் 1885ல காங்கிரஸ், காங்கிரஸோட செஷன்லாம் கேட்காத பரிச்சையே இருக்காது. காங்கிரஸோட செஷன் எதையாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த செஷன் எங்க நடந்துச்சு, இதுக்கு தலைவர் யாரு, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஆஃப்டர் காந்தி, காந்தி வந்ததுக்கு அப்புறம் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ரைட்டா அப்ப யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதாவது 1496 சம்திங் நினைக்கிறேன். ரைட் 1500 வச்சுக்கோங்க. 1500 1947 வரைக்கும். ஓகேவா. இதுக்கு இடையில பிரிட்டிஷோட எல்லா கவர்னர் ஜெனரல்ஸையும் படிக்கணும். பிரிட்டிஷோட கவர்னர்ஸ் அவங்க வைஸ்ராயா மாறினதுக்கு அப்புறம் வைஸ்ராய்ஸ் எல்லாரையும் படிக்கணும். வைஸ்ராய் எல்லா வைஸ்ராயும் படிக்கணும். எல்லாரோட பேரும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன டைமிங்ல ரூல் பண்ணாங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நல்லது பண்ணியிருந்தாங்கனாலோ அல்லது அவங்களோட டைம் பீரியட்ல ஏதாவது இம்பாக்ட்ஃபுல்லா ஏதாவது நடந்திருந்தாலும் அதையும் நீங்க படிக்கணும். ரைட்டா கண்டினியூஸா நீங்க எவ்ரி இயர் உங்க ஞாபகத்துல இருக்கணும். ரைட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இது கொடுத்து படிங்க. அகைன் சோர்ஸ் வந்து நீங்க மெயினா படிக்க வேண்டிய சோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் ரிசோர்சஸ் வந்து 8th சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரி பார்ட், 8th சோசியல் சயின்ஸ் பிளஸ் 10th சோசியல் சயின்ஸ். ஓகேவா. இது ரெண்டும் நீங்க படிச்சீங்கனாலே ஐஎன்எம் வந்து தரவாக்கிடலாம். ரைட்டா நீங்க புதுசா படிக்கிறவரா இருந்தீங்க 8th ஸ்டார்ட் பண்ணுங்க. யூரோப்பியன் இன்வாஷன் இருக்கும். அதுல இருந்து கண்டினியூஸா பிரிட்டிஷோட ரூல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட நிலவரி திட்டம் எப்படி இருந்துச்சு, வரிசை எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை படிங்க. அதுக்கப்புறம் ஐஎன்எம் 10th சோசியல் சயின்ஸ்ல ஃபுல்லா கவர் ஆகும். உங்களுக்கு அகைன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க 12th ஹிஸ்டரி புக் படிக்கலாம். 12th ஹிஸ்டரி வால்யூம் 1 மட்டும் படிக்கலாம். ஓகேவா. இதுக்கு நீங்க வால்யூம் 2வும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே 11th ஹிஸ்டரி வந்து வால்யூம் 2வும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஐஎன்எம் வந்து 12th ஹிஸ்டரி வால்யூம் 1 மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேவா. இதெல்லாம் சோர்சஸ். வேர்ல்டு ஹிஸ்டரி ஸ்கிப் பண்ணிடுறது பெட்ரு. ஓகேவா. அது படிக்காம விட்டுறது நல்லது. இல்ல நான் படிச்சே தீர்வேன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா 9th சோசியல் சயின்ஸும் 10th சோசியல் சயின்ஸும் படிங்க. 10th சோசியல்ல ஃபர்ஸ்ட் 4 யூனிட், ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ். ஓகேவா. 9thலயே அதே மாதிரி ஒரு 5 யூனிட் இருக்கும், அதை மட்டும் பாத்துக்கங்க. ரைட் இங்க வந்து லாஸ்ட் 5 யூனிட்ஸ் இது ஐஎன்எம். இங்க வந்து நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணிடுறது தான் நல்லது. ஏன்னா அவ்வளோலாம் படிக்க முடியாது. ஓகே நீங்க ஆன்சியன் மெடிவல் மாடல் மட்டும் படிங்க. வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா இதை படிக்கலாம். ஓகேவா. இப்போ இது எல்லாமே தமிழ்நாடு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணது தான். இதை படிச்சீங்கனாலே அவன் 5 கேள்வி கேட்டான்னா உறுதியா 3 உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரைட் 100% யாருனாலே ஆன்சர் பண்ண முடியாது. ஃபேக்ட் மட்டும்தான் படிக்க போறீங்க. ஃபேக்ட் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரைட்டா. அடுத்து இந்தியன் பாலிட்டி, அடுத்த முக்கியமான டாபிக். பாலிட்டி ஒரு வாஸ்ட் டாபிக், பெரிய டாபிக். இதுலயும் நீங்க என்னென்னலாம் படிக்கணும், ஃபர்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல ஆரம்பிச்சு மேக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணி மேக்கிங் எல்லா பார்ட்டையுமே நீங்க படிக்கணும். எவ்ரி பார்ட் 1ல ஸ்டார்ட் பண்ணி வரிசையா படிச்சுட்டே வரணும். பார்ட் 1 என்ன, பார்ட் 2 என்ன, யூனியன் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இப்படி வரிசையா நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும். எல்லா பார்ட்டும் படிக்கணும். அதே மாதிரி
ஆர்டிகல்ஸ்ல ஆர்டிகல் நம்பர் 1ல இருந்து 51 வரைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஆர்டிகலும் தெரியணும். ஓகேவா? கம்ப்ளீட் ஆர்டிகல் படிக்கணும். கம்ப்ளீட்டா படிக்கணும். 51க்கு மேல செலக்டிவா படிங்க. செலக்டிவ் ஆர்டிகல்ஸ் படிங்க. 51க்கு மேல நீங்க ரொம்ப செலக்டிவான ஆர்டிகல்ஸ் மட்டும் படிங்க. எல்லா ஆர்டிகலையும் படிக்க தேவையில்லை. ஓகேவா? ரைட். இதுல எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா டைரக்டான ஃபேக்ட் தான். எந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசுது, ரைட்டா? பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கேபினெட், ஸ்பீக்கரு, ஃபுல் பார்லிமெண்ட், இதை பத்திலாம் இவங்களோட பவர்ஸ் எல்லாம் கேட்கலாம். ரைட்டா? அது போக கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸு, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸு, இதெல்லாம் பற்றி கேட்கலாம். நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இதெல்லாம் ஃபேக்ட்ஸு. அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்கலாம். அமெண்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே படிக்கணும். எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே படிக்கணும். இது வரைக்கும் 105 110 அமெண்ட்மெண்ட் 105 அமெண்ட்மெண்ட் இருக்கும். அந்த 105ஐயும் படிச்சுக்கோங்க. எது வேணா வரலாம். அதே மாதிரி ஆர்டிகலுமே நம்மளால இந்த ஆர்டிகல் தான் வரும்னா சொல்ல முடியாது. எந்த ஆர்டிகல் வேணா வரலாம். இன்னொன்று நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எல்லா பிரசிடென்ட்டோட பேரும் தெரியணும், எல்லா பிரைம் மினிஸ்டரோட பேரும் தெரியணும், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் அவங்களோட பேருமே உங்களுக்கு தெரியணும். ரைட்டா? பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரைம் பிரசிடென்ட் எல்லாரோட பேரையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ்ல வர்றதுல முக்கியமானது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு பார்ட் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் வரும்போது எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எல்லாரையுமே நீங்க ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதே மாதிரி அதுல ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று வரும். ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் எல்லாரையுமே ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? கம்ப்ளீட் ஃபேக்ட், எதெல்லாம் ஃபேக்டா இருக்கோ எல்லா ஃபேக்டையுமே படிக்கணும். ரைட்? நான் சொன்னது புரியுது இல்லையா? இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்க படிக்க போறீங்க. அகைன் ஃபேக்ட் மட்டும் தான் படிக்க போறீங்க. இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசுது, இந்த அமெண்ட்மெண்ட் எதை பத்தி பேசுது, இதுக்கு தலைவர் யாரா இருந்தா, இந்த டைம்ல பிரசிடென்ட் யாரு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர் யாரு, எந்த டென்யூர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, லாங்கா இருந்த பிரைம் மினிஸ்டர் யாரு, ஷார்ட்டா இருந்த பிரைம் மினிஸ்டர் யாரு, இதெல்லாம் இந்த மாதிரி ஃபேக்ட் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதுக்கான சோர்சஸ் வந்து நீங்க மெயினா என்ன பண்ணலாம் அப்படின்னா 6th to 10th சோசியல் சயின்ஸ்ல சிவிக்ஸ் பார்ட் படிக்கலாம். சிவிக்ஸ் குடிமையியல் பார்ட்ல இருக்கிறத ஃபுல்லா படிக்கலாம். ஆனா இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் கம்மியா தான் கவர் ஆயிருக்கும். கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்காது. ஓகேவா? அப்ப ஆர்டிகல்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் இன்டர்நெட்டை சோர்ஸா வச்சுக்கோங்க. இன்டர்நெட்ல ஆர்டிகல்ஸ், இந்தியன் பாலிட்டி ஆர்டிகல்ஸ்னு போட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா பிடிஎஃப் வரும். அதுல இருக்கிற ஆர்டிகல்ஸை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபேக்ட் எதெல்லாம் தேவைப்படுதோ, உங்களுக்கு எதெல்லாம் ஃபேக்டா தேவைப்படுதோ அதெல்லாம் ஜஸ்ட் நெட்ல சர்ச் பண்ணி அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளால இதுதான் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா படிக்கிறது ஈஸி. கொஞ்சம் ரிப்பீட்டடா படிச்சீங்கன்னா நிறைய ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடா படிச்சீங்கன்னா ஞாபகத்துல நின்றும். மேஜர் சோர்ஸா 6th to 10th சோசியல் சயின்ஸை வச்சுக்கோங்க. இன்டர்நெட்டை மெயின் சோர்ஸா வச்சு உங்களுக்கு டவுட்டா இருக்கிறத நெட்ல போட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா? டாபிக் 3 ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி வந்து நீங்க 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து ஜெனரல் ஜியோகிராஃபி, இன்னொன்னு இந்தியன் ஜியோகிராஃபி. ஜெனரல் ஜியோகிராஃபினா சோலார் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோலார் சிஸ்டம், அடுத்து எர்த்தோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், எர்த்தை பத்தி ஃபுல்லா படிக்கிறது. அதே மாதிரி வேர்ல்டு லெவல் கிளைமேட், வெதரு, அப்புறம் இம்பார்ட்டண்டான ரிவர்ஸு, லேக்கு, சிட்டிஸ், கேபிட்டல்ஸ், அதே மாதிரி அவங்களோட சைக்ளோன்ஸு, வேற இந்த மாதிரி டிசாஸ்டர் ரிலேட்டடான வல்கனோ, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் ஜெனரல் ஜியோகிராஃபியா. ரைட்டா? இப்போ இந்த வல்கனோ வந்து எங்க இருக்கு, இந்த சைக்ளோன் எங்க அக்கர் ஆகும், இந்த டைப் ஆஃப் சைக்ளோன் வந்து எந்த ஏரியால அஃபெக்ட் ஆகும், இந்த ரிவர் எங்க இருக்கு, இந்த லேக் எங்க இருக்கு. ரைட்டா? இதே மாதிரி சோலார் சிஸ்டம்ல மெர்க்குரியை பத்தியோ, எர்த்தை பத்தியோ, வீனஸை பத்தியோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாத்த பத்தியுமே கேட்கலாம். ரைட்டா? இங்க படிக்கும்போது நீங்க கேபிட்டல்ஸ், அதோட மேஜர் சிட்டிஸ்னா முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களை ஃபுல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? இது எல்லாம் இன் ஜென்ரல். இதுல வந்து ட்ரைபு, மேஜர் ட்ரைப்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, எல்லாமே வேர்ல்டு தான். ரைட்டா? இதெல்லாம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். கேனல்ஸ், இம்பார்ட்டன்டான லாங்குவேஜ், இந்த ஊர்ல பேசக்கூடிய லாங்குவேஜ், கரன்சிஸ், இந்த கரன்சி எங்க வரும், இதெல்லாம் நீங்க படிக்கணும். ரைட்டா? அதே மாதிரி மினரல் ரிசோர்சஸ், அதிகமா மினரல் ரிசோர்சஸ், எனர்ஜி. இப்போ ரிசோர்சஸ்னா
அதிகமா அலுமினியம் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றா, அதிகமா சுகர் கேன் யார் ப்ரொடியூஸ் பண்றா, அதிகமா காஃபி எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, இப்படி கேட்கலாம். எனர்ஜில அதிகமான விண்ட் எனர்ஜி யார் ப்ரொடியூஸ் பண்றா, டைடல் எனர்ஜி யார் ப்ரொடியூஸ் பண்றா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஜெனரல் ஜியோகிராஃபி. இந்தியன் ஜியோகிராஃபில ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் இந்தியா. இந்தியாவோட கம்ப்ளீட் பிசிக்கல் ஜியோகிராஃபி. பிசிக்கல் ஜியோகிராஃபினா இந்தியாவோட அமைவிடம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள், மலைகள், மலைத்தொடர்கள், இந்தியாவோட கிளைமேட்டு, வெதரு, எங்கெங்க அதிகமா மழை பெய்யுது, ஏன் மழை பெய்யுது, இந்த மாதிரி ஃபேக்ட். அதுக்கப்புறம் இதுலயே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? கம்ப்ளீட் ஃபேக்ட்ஸ்னா ட்ரைபு கேட்கலாம், ஸ்டேட்ஸோட கேபிட்டல் கேட்கலாம், இம்பார்ட்டண்டான சிட்டிஸ் கேட்கலாம், ஹெரிட்டேஜ் ரிலேட்டடான சிட்டிஸை பற்றி கேட்கலாம், ரைட்? ரிவர்ஸு, கேனல்ஸ், இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டேமு, டேமோட டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி பேசிக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கேட்கலாம். ஓகேவா? ரைட்? இப்போ இதில் வந்து ஜென்ரல் ஜியோகிராஃபி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஜியோகிராஃபிக்கு மெயின் சோர்ஸ் வந்து 6th to 8th சோசியல் சயின்ஸில் ஜியோகிராஃபி பார்ட். ஓகேவா? இந்தியன் ஜியோகிராஃபி வந்து 10th சோசியல் சயின்ஸ். இதை மட்டுமே படிச்சுக்கோங்க. இந்தியன் ஜியோகிராஃபி 10th சோசியல் சயின்ஸே மோர் தென் எனாஃப். அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஜென்ரல் ஜியோகிராஃபி நீங்கள் படிக்கும்போது வேர்ல்டு லெவல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபேக்ட் மட்டும் தான் இதில் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். இந்த கேபிட்டல், கரன்சி, ரிவர், லேக்கு, சிட்டிஸ் இதெல்லாம் வந்து இதில் இருக்காது. ட்ரைப்ஸ், இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் இதில் இருக்காது. அதுக்கு மட்டும் நீங்கள் அகைன் இன்டர்நெட்டை சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டில் போய் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இதில் இன்னொன்று நீங்கள் மெயினாக ஒன்று பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் படிக்கலாம். அதுலேயே ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எடுத்து என்டிபிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் எடுத்து படிக்கலாம். அதுவே மோர் தென் எனாஃபாக இருக்கும். ரைட்? இப்போ நான் சொல்கிறது, இப்போ இந்த 6th to 8th படிச்சிங்கன்னா இதோட பேசிக் கான்செப்டும் ஃபேக்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 10th சோசியல் சயின்ஸ் படிக்கும்போது இந்தியன் ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ஃபேக்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? 4th பார்ட் எக்கனாமி. எனக்கு தெரிஞ்சு டஃபஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது எக்கனாமி தான். ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதை கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரைட்? இதில் நீங்கள் மேஜராக என்னென்ன படிக்கணும் அப்படின்னா நேஷனல் இன்கம் ரிலேட்டடான டேட்டாஸு, நேஷனல் இன்கம்மு, 5-year பிளான்ஸு, 5-year பிளானு, அப்புறம் இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, எம்ப்ளாய்மெண்ட்டு, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, பணவியல் கொள்கை, அந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா? ஃபிஸ்கல் பாலிசி. தென் இந்தியாவில் வேற என்னென்ன, இந்தியாவை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், பட்ஜெட்டு, டேக்ஸு, தென் ரிப்போர்ட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ரிப்போர்ட்ஸு, இந்தியாவோட ரேங்கிங், வேர்ல்டு லெவலில் இண்டெக்ஸஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் படிக்கும்போது நீங்கள் சென்ட்ரலோடதையும் படிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்டோடய படிக்கணும். எவ்ரி ஸ்டேட்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது எவ்ரி ஸ்டேட்டோட, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெஸ்ட் பெங்காலில் ஏதாவது ஒரு ஸ்கீம் லான்ச் ஆகிருக்கும், அந்த ஸ்கீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? கர்நாடகா ஏதாவது லான்ச் பண்ணியிருப்பாங்க, குஜராத் ஏதாவது லான்ச் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்களோடதையும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? இதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக 11th படிக்கிறது தான் நல்லது. 11th எக்கனாமி புக்கு. 11th எக்கனாமி புக்கில் இந்தியன் எக்கனாமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ், 12th எக்கனாமியில் செலக்டிவாக படித்தா போதும். 12th எக்கனாமியில் என்னென்ன வரும் அப்படின்னா 12th எக்கனாமி முக்கியம் தான். 12th எக்கனாமியில் என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நேஷனல் இன்கம், ரைட், ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அதுக்கப்புறம் அதுலேயே வந்து வேர்ல்டு லெவல் ஆர்கனைசேஷன்ஸ், இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது வேர்ல்டு பேங்க், IMF, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் 12th எக்கனாமியில் இருக்கும். செலக்டிவாக மட்டும் படிங்க, ஃபேக்ட் மட்டும் படிங்க. ரைட்டா? அப்போ 11th எக்கனாமியும் 12th எக்கனாமியும் நல்லா படிங்க. அப்போ 6th to 10th படிக்க வேணாமா? 6th to 10th வந்து பெருசாக டீட்டெயில்ஸ் இருக்காது. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்காது. அதனால நீங்கள் டேரெக்டாக 11th 12th படிங்க. ஓகேவா? ஜியோகிராஃபிக்கு 11th 12th பக்கம் போகாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா போங்க. ஆனால் இங்கே 11th 12th மட்டுமே படிங்க. இது வேணாம், செலக்டிவாக படிங்க. நான் 12th எக்கனாமியில் செலக்டிவாக தான் சொல்லியிருக்கேன், 5 யூனிட் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் 1-2 எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை மட்டும் நீங்கள் சிலபஸ் ரிலேட்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. நான் சொன்னதில் வந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. ரைட்டா? 11th வந்து இந்தியன் எக்கனாமி ரிலேட்டடாக ஒரு 5 யூனிட் இருக்கும் பின்னாடி, அந்த 5 யூனிட் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். ரைட்? இது பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இதில் வர்ற ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணது தான். ஓகேவா? கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணது தான் ஸ்கீம்ஸாக இருக்கும். ரைட்? அடுத்து வந்து சயின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த டாபிக் வந்து சயின்ஸுக்குள்ளே போகிறோம். சயின்ஸில் 3 பார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
பயாலஜி. ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் படிச்சிடுறது நல்லது. ரைட்டா? சயின்ஸில் நீங்கள் என்னென்ன டாபிக், ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக் மெயினாக படிக்கணும்? ரைட், ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்னா யூனிட், இந்த இதோட யூனிட் என்ன, இப்போ ஹீட்டோட யூனிட் என்ன, ரைட்டா, பவரோட யூனிட் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், எலக்ட்ரிசிட்டியோட யூனிட் என்ன, இந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். ரைட், இதுக்கப்புறம் மேஜராக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, அடுத்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, தென் ரொம்ப இம்பார்ட்டண்டா எலக்ட்ரிசிட்டி, magnetism, and magnetism, then innovations, some physical laws, என்னென்ன முக்கியமான லா எல்லாம் படிக்கணும். ரைட்டா? அதே மாதிரி மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ இதெல்லாம் எங்கெங்க படிக்கணும்? அகைன் நான் இதில் அழுத்தி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, அட்டாமிக் பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், அட்டாமிக், நியூக்ளியர், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. உறுதியாக ஃபிசிக்ஸ்ல இருந்து இந்த டாப்பிக்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ரைட்டா? இதை மட்டும் நல்லா படிங்க. இது எல்லாமே 8th to 10th திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. 8th to 10th சயின்ஸ் புக்கு. ரைட்டா? இதுலேயே இந்த லாஸ் எல்லாம் கவர் ஆகும், லாஸ் இனோவேஷன்லாம் கவர் ஆகும். இந்த மெஷர்மெண்ட்டும் மெக்கானிக்ஸும் மட்டும் 6th 7th பார்த்துக்கோங்க. 6th 7th சயின்ஸ் புக்கில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட், இப்போ 8th to 10th படிக்கும்போது இப்போ 8thலேயும் லைட் இருக்கும், 9thலேயும் லைட் இருக்கும், 10thலேயும் லைட் இருக்கும். அது மூணையும் சேர்த்து ஒரு நோட்ஸாக எழுதிக்கிங்க. அதே மாதிரி தான் சவுண்டு, அதே மாதிரி தான் ஹீட்டு, எல்லாமே அப்படி தான். ரைட்டா? அதுலேயே மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து ப்ராப்ளம்ஸ். கணக்கு கேட்பாங்க. ஹீட், லைட்டு, சவுண்ட்லலாம் லாவை பேஸ் பண்ணியோ அல்லது கான்செப்டை பேஸ் பண்ணியோ ப்ராப்ளம்ஸ் வரும். கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஓகே, ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு போங்க, செஞ்சு பார்த்துட்டு போங்க. இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் மெயின் சோர்ஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? 8th to 10th சயின்ஸ் புக்கை மட்டும் நல்லா படிங்க. இந்த டாபிக்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த நான் சொல்லியிருக்கேன், இந்த டாபிக்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. ஓகேவா? பேசிக் ஃபேக்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ஃபேக்ட்ல தப்பே பண்ணக்கூடாது. ரைட்டா? இப்போ ஒரு யூனிட் கேட்குறாங்க, அல்லது பேசிக்காக லைட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, சவுண்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? நோட்ஸ் எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சயின்ஸை பொறுத்தளவுக்கு நோட்ஸ் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ சயின்ஸில் ஃபிசிக்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து கெமிஸ்ட்ரி. அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஆசிட், பேஸு, சால்ட்டு. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியதான் நான் சொல்றது. ரைட், ஆசிட், பேஸ், சால்ட், பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள் இருந்தாலும் ரிப்பீட்டடா கொஸ்டின் வரும். பீரியாடிக் டேபிள், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், தென் வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் படிக்கிறோமா. அடுத்து மெட்டலர்ஜி, அப்புறம் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பேசிக்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பேசிக்கா இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ரைட்டா? இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா மோஸ்டா வரக்கூடிய டாபிக்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஒரு சிலது விட்டு கூட போயிருந்திருக்கலாம். ரைட், இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ரைட், இதுவும் எங்க படிக்கணும்? இதுக்கான மெயின் சோர்ஸா நீங்க வச்சுக்க வேண்டியது 9th 10th சயின்ஸ் புக்ல கெமிஸ்ட்ரி பார்ட். ரைட்டா? 9th 10th சயின்ஸ் புக்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி இருக்கிறதுலே கஷ்டமானது கெமிஸ்ட்ரி தான். பிசிக்ஸும் பயாலஜியும் கொஞ்சம் ஈஸியா படிக்க முடியும், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பீரியாடிக் டேபிள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பீரியாடிக் டேபிள்ல ஒரு எலிமெண்ட்டை கொடுத்து அந்த எலிமெண்ட் எத்தனாவது இடத்துல இருக்கும், அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலிமெண்டோட பேர் என்ன, அந்த எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணது யாரு, அல்லது வெர்டிகலா இருந்தா எப்படி, அடிச்சு அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். ரைட்டா? அந்த பீரியாடிக் டேபிளுக்கு வந்து நீங்க 8th சயின்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணலாம். 6th to 8th பேசிக்கான ஃபேக்டை மட்டும் கவர் பண்ணிக்கங்க. ஓகே, பேசிக்கான ஃபேக்டை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. 9th 10th அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இது கெமிஸ்ட்ரி. பயாலஜியில் பாட்டனி தனியாக, சுவாலஜி தனியாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? இப்போ பயாலஜியில் இப்போ பாட்டனின்னு தனியாக எடுத்துக்கிட்டோம்னா, பாட்டனியில் அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், டிஷ்யூஸை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். சைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் வரும், அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து இதில் பயோடைவர்சிட்டி இதுலேயே படிச்சிருது நல்லது.
பயோடைவர்சிட்டி, அதாவது என்விரான்மெண்ட்டை பற்றி. என்விரான்மெண்ட் இதுக்கு வந்து அதிகமாக பாட்டனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, ஜுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். இப்போ இந்த பேசிக்ஸ் எல்லாம் 6th to 10th கவர் பண்ணுங்க. 6th to 10th சயின்ஸ் புக்கை கவர் பண்ணுங்க. அகைன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு 9th 10th சயின்ஸ் புக்கு. ரைட்டா? கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் 9th 10th சயின்ஸ் புக்கில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்க. என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் 11th 12th பயோபாட்டனி புக்கு. பயோபாட்டனி புக்கில் என்விரான்மெண்ட் பார்ட் மட்டும் ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ தான் இருக்கும். அதை மட்டும் எடுத்து பார்த்துக்குங்க. ஓகே, கம்ப்ளீட் புக்கெல்லாம் படிக்கவே கூடாது. அதை மட்டும் எடுத்து தனியாக நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது பாட்டனிக்கு. ஜுவாலஜி, ஜுவாலஜி வந்து ஜுவாலஜி ரைட்டா? விலங்கியல், விலங்கியல்ல ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடி அப்படின்னா கம்ப்ளீட்டா எவ்ரி ஆர்கன்ஸை பத்தி உங்களுக்கு தெரியணும். ரைட்? பிரெயின்ல ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட எவ்ரி ஹியூமன் ஆர்கனை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியணும். ஹியூமன் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட மால் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுல என்னென்ன பிரச்சனை வரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அடுத்து நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்னா விட்டமின், மினரல்ஸ், அதோட டிஃபிஷியன்சினால வர்ற டிசீசஸ், அந்த டிஃபிஷியன்சிஸ் எல்லாம் படிக்கணும். அடுத்து கம்ப்ளீட் டிசீசஸ், நோய்கள். டிசீசஸ் அப்படின்னா புரோட்டோசோவா நோய் என்ன, வைரஸ் நோய் என்ன, பாக்டீரியல் நோய் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா டிசீசஸை பத்தி நீங்க படிக்கணும். ரைட்? அடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஜுவாலஜில ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படிக்கணும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல அதுக்கான ஹார்மோன்ஸ் என்ன, அந்த ஹார்மோன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, குரோமோசோமை பத்தின டீடைல்ஸ், அதெல்லாம் படிக்கணும். தென் பயோடெக்னாலஜி, பயோடெக், நானோடெக் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபைனலாக நீங்கள் வந்து இனோவேஷன்ஸ். அகைன் எல்லாத்துலேயுமே அந்த இனோவேஷன்ஸ்ன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதை கண்டுபிடிச்சது எது, அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? இதுக்கு நீங்கள் அகைன் இதுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ் வந்து 9th 10th ஸ்கூல் புக்கு தான். 9th 10th சயின்ஸ் புக்கு தான். ரைட்டா? நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா 11th பயோசுவாலஜி புக்கு. 11th பயோசுவாலஜி புக்கில் இது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கேன்ல, அந்த டாபிக் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இது எல்லாத்தையும் 11th பயோசுவாலஜி ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ டிசீசஸ்லாம் அவங்க ஒரு டேபிளே போட்டு கொடுத்துருப்பாங்க. டீட்டெயிலாக ஈஸியாக அவங்களால படிச்சுக்க முடியும். ஹியூமன் பாடிஸை பற்றி ஈஸியாக அவங்களால படிச்சுக்க முடியும். ஹார்மோனை பற்றி கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான எல்லா டீட்டெயிலுமே அதில் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே அது கிடைக்கும். 9th 10th படிங்க, படிச்சுட்டு 11th சுவாலஜி படிங்க. ரைட்டா? இது பயாலஜிக்கான சோர்சஸ். தென் ஃபைனலாக நம்ம வர 2 முக்கியமான பார்ட். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, இன்னொன்று கரண்ட் அஃபேர். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று மிங்கிள் ஆனது தான். ரைட்? இப்போ இதில் ஸ்டாட்டிக் ஜிகேல நீங்கள் என்னென்ன படிக்கணும்? ரைட்? ஸ்டாட்டிக் ஜிகேன்னு வந்துருச்சுன்னா வேர்ல்டு லெவலாக ஃபேமஸான எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு லெவலாக ஃபேமஸான அல்லது இந்தியா லெவலாக ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸு அல்லது டான்ஸ் ஃபார்ம்ஸு, ஆர்ட் ஃபார்மு, அப்புறம் அவங்களோட முக்கியமான ட்ரைபு, ரைட்? தென் இம்பார்ட்டண்ட்டான அவார்ட்ஸு, அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கான ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸு, ஃபேமஸ் ஃப்ளார்ஸு, ஸ்டேட் அனிமல்ஸு, ஸ்டேட் அனிமலு, ஸ்டேட் ஃப்ளாரு, ஸ்டேட் ஃப்ளாக் இருந்தால் ஃப்ளாகு, அந்த ஸ்டேட்டுக்கான ஃபேமஸான ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படிக்கணும். தென் ஸ்டாட்டிக்காக இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் பற்றி கேட்கலாம். ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸு, இஸ்ரோ பற்றி கேட்கலாம். அல்லது இந்தியா லெவலில் இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனைசேஷன்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் செக்டார்ஸு, கவர்மெண்ட்டோட செக்டார்ஸை பற்றி கேட்கலாம். ரைட்டா? தென் ஸ்போர்ட்ஸை பற்றின கேள்விகள் கேட்கலாம். ஸ்போர்ட்ஸு, அப்புறம் ஹெரிட்டேஜ் சைட்ஸு, ரைட்? ஹெரிட்டேஜ் சைட்ஸ், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் கேட்கலாம். யுனெஸ்கோ சைட்டு கேட்கலாம். வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு யார், ஃபஸ்ட்டு வேர்ல்டு இந்தியா லெவலில் இப்போ இந்த சாதனையை செஞ்ச ஃபஸ்ட்டு ஃபீமேல் யார் அல்லது மேல் யார், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே. ரைட்டாக? இந்த ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நீங்கள் அரிகண்டு புக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டாக? அரிகண்டு புக்கை எடுத்து அரிகண்டு புக்கில் இந்த ஸ்டாட்டிக் ஜிகேக்கு தனியாகவே இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதை மட்டும் படிங்க. ரைட்டாக? இப்போ அவார்டுன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன், இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வரும். அகைன் அவங்க ரொம்ப பழசையும் கேட்கலாம். ரைட்? அவர் ஃபேமஸான ஆளாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2001 இந்த அவார்டை வாங்கினது யார், 2004 நடந்த ஒலிம்பிக்ல இது ஜெயிச்சது யாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் படிக்க முடியும், கரண்ட் அஃபேர்ல படிக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் அரிகன் ஜிகே புக்கில் படிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் என்ன கேட்கலாம், ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஈவெண்ட் வந்து இந்த வருஷத்துல எங்கே நடந்துச்சு அல்லது எங்கே நடக்க போகுது, அந்த ஈவெண்ட்ல அதிகமான மெடல் ஜெயிச்சது யார், இந்தியா எவ்வளோ மெடல் ஜெயிச்சிச்சு, இந்தியா எத்தனை கோல்டு ஜெயிச்சிச்சுன்ற வரைக்கும் ஃபேக்ட் போவாங்க. ரைட்? இப்போ ரீசெண்டாக ஒரு கொஸ்டின்ல இப்போ ஜாவ்லின் த்ரோன்னு ஒரு ஸ்போர்ட் இருக்கு. ஜாவ்லின் த்ரோவில்
அந்த கோல்டு மெடல் அடிச்ச பிளேயர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு ஜாவ்லின் எரிஞ்சாரு அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் எத்தனை மீட்டர் எரிஞ்சு கோல்டு மெடல் அடிச்சாரு, 88 89 அப்படின்ற கேள்விக்கெல்லாம் போயிட்டாங்க. ஜாவ்லின் ஸ்டிக்கோட நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்லாம் கேட்கறாங்க. ரைட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை படிங்க. ரைட், கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸை ஃபாலோ பண்ண பழகுங்க. ரைட்டா? தென் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ரைட், கரண்ட் அஃபேர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், சயின்ஸும் கரண்ட் அஃபேரும். ஸோ டேஸ் படிக்கணும், அவார்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், தென் ஸ்போர்ட்ஸ், கரண்டாக நடந்துட்டு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், அதில் ஜெயிச்சது யாரு, அதெல்லாம் பற்றி நீங்கள் படிக்கணும். தென் வேற என்னென்ன இருக்கு, டேஸ், அவார்ட்ஸ், அப்புறம் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் நியூஸு, வேர்ல்டு லெவல் நியூஸ்லாம் சட்டுன்னு ஒரு கேள்வி எடுத்து, இந்த ஆப்பிரிக்காவில் இந்த கண்ட்ரியோட அதிபர் யாரு, பிரைம் மினிஸ்டர் யாரு, ரீசெண்டாக யார் அதிபர் ஆனால், ஆஸ்திரேலியாவில் இந்த சிட்டியோட மேயர் ஒருத்தரானார், அவரோட பேர் என்ன, இப்படிலாம் கேள்வி வைப்பாங்க. ரைட்டா? அதனால அதை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிறதா நல்லது. அப்பாயின்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்டு இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில். இந்தியா லெவலில் அப்பாயின்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கவர்னர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்டோட கவர்னர் யாரு, இந்த ஸ்டேட்டோட சிஎம் யாரு, அப்படிலாம் கேள்வி கேட்கலாம். ரைட்டா? இந்த இப்போ பார்லிமெண்ட்ல இந்த பர்டிகுலர் எம்பி எந்த கான்ஸ்டியூன்சில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோடி வந்து எந்த கான்ஸ்டியூன்சி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எந்த கான்ஸ்டியூன்சி, அப்படிலாம் கேள்வி கேட்கலாம். ரைட், அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் ஃபாலோ பண்ணது வந்து அஃபேர்ஸ் கிளவுட்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அவங்களோட பிடிஎஃப் தான் நான் படித்தேன், அஃபேர்ஸ் கிளவுட். ஓகேவா? அஃபேர்ஸ் கிளவுட் வந்து எனக்கு வந்து ஜூன் மாதம் பரீட்சை நடந்துச்சு. ஓகேவா? ஜூன் மாதம் பரீட்சை நடந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஜனவரி டு மே 5 மாதம் படிச்சிருந்தேன். கம்ப்ளீட்டாக நான் படித்தேன், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணேன். அப்பாயின்மெண்ட்ல எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருது, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு அல்லது டேரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சிருது. அப்படிதான் நான் படித்தேன். ரைட், நீங்களுமே அதே மாதிரி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. பரீட்சைக்கு முன்னாடி 6 மாதம்னு கணக்கு வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்னது தான், ப்ரீவியஸ் 6 months நல்லா படிச்சுக்கணும். ரைட்டா? 1 year படிக்க முடிஞ்சா நல்லது, ஆனால் படிக்க முடியாது, அதனால 6 months படிச்சு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இல்லையா, இவ்வளவையும் படிக்கிறது அப்படிங்கிறது டஃப்பான டாஸ்க்கு. ரைட், இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்லாம் பரீட்சை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா போதும், இப்போ எல்லாம் படிக்க வேணாம். ரைட்டா? கரண்ட் அஃபேர் நீங்கள் பரீட்சை வரட்டும், பரீட்சை டேட்லாம் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. டெய்லி ஒரு மாதம் படிச்சிங்கன்னா படிச்சிடலாம். ரைட், இப்போ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி படிங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே பேரலாக படிச்சுக்கிட்டே வாங்க. ரைட்டா? ஸோ இப்போ சம்மப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஹிஸ்ட்ரி 6th to 10th, 11th 12th, முடிஞ்சா 11th 12th, பாலிட்டி 6th to 10th, ஏதாவது ஒரு ஃபேக்ட்டுக்காக ஏதாவது ஒன்று நீங்கள் அரியன் படிக்கலாம் அல்லது இன்டர்நெட்டாக சோர்ஸாக வச்சுக்கலாம். ரைட்டா? எக்கனாமி 8th to 10th ஃபேக்ட் படிங்க. நான் ஆல்ரெடி அங்கேயே சொன்ன மாதிரி 11th 12th எக்கனாமியில் செலக்டட் டாபிக்ஸ் படிங்க. ஜியாகிரபி 6th to 10th படிங்க, மெயினாக 10th இந்தியன் ஜியாகிரபி நல்லா படிங்க. சயின்ஸில் 6th to 10th, 8th to 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 8th to 10th இம்பார்ட்டன்ட். 11th ஜுவாலஜி முடிஞ்சா படிக்கலாம். ஓகேவா? ஜென்ரல் ஜிகேக்கு அரியன்ட் படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அஃபேர்ஸ் கிளவுட், அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் பெஸ்ட்டாக தோணுச்சுன்னா அந்த மெட்டீரியல் படிங்க. ஓகேவா? இதுதான் ஜிகேக்கு கம்ப்ளீட் சோர்சஸ், நான் ஃபாலோ பண்ண சோர்சஸ். நான் வேறு எதுவுமே படிக்கலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் என்சிஆர்டி இது வரைக்கும் படித்ததே இல்லை. நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கு தான் படித்தேன். ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கை தெளிவாக படிங்க. ரைட்டா? அதில் தப்பு பண்ணிடாதீங்க. ரைட், இப்போ உங்களுக்கு ஜிகே எத்தனை வரும்னு தெரியும் இல்லையா? ஜிஎஸ் வந்து சிபிடி 1க்கு 40 வரும், சிபிடி 2க்கு 50 வரும். ரைட்டா? இந்த 40ல் நம்ம டார்கெட் வந்து 25+, இந்த 50ல் நம்ம டார்கெட்டு 30+. அவ்வளோதான் எடுக்கவே முடியும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் படிக்கிற ஒரு ஜிகே நல்லா ஃபாலோ பண்ணிட்டா நம்ம கொஸ்டின் அதே நேரத்தில் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் 40க்கு மேலே எடுக்கலாம். ஆனால் டார்கெட் இதையாவது நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இதையாவது அச்சீவ் பண்ணால் தான் ரீசனிங், மேக்ஸ் எல்லாம் சேர்த்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? அதனால இந்த டார்கெட்டுக்கே ஒர்க் பண்ணுங்க. கம்ப்ளீட் சோர்சஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சோர்சஸில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க, அதையும் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருமே நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.